ஒரு கடிகாரத்தின் மணித்தியால முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையேயான கோணம் செங்கோணத்திலும் பார்க்க குறைவாக இருக்கும் சந்தர்ப்பம் பின்வருவற்றில் எங்களுக்கு தெரியும். இதுல பாருங்க, இந்த கீழே இருக்கிற கடிகாரத்துல கேட்கிறோம் 9:30 சொன்னா இதுல வர போகுது, இது இடையில வர போகுது. அது செங்கோணத்தை விட பெருசா இருக்கு. 2:15 பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வர போகுது, இதுக்கு இதுல வர போகுது. அப்ப சரியான விடை இதுக்கு 3:40க்கும் செங்கோணத்தை விட பெருசா தான் இருக்கு. ஒரு நாளில் கடிகாரம் காட்டும் செங்கோணங்களின் எண்ணிக்கை 4 இருக்கு. அதாவது அதிகாலை 3 மணி, மாலை 3 மணி, காலை 9 மணி, இரவு 9 மணி. 4 தடவை காட்டு. ஒரு கடிகாரம் செங்கோணத்தை விட குறைந்ததை காட்டுவது ஒரு மணி. கடிகார முட்களிடையே அடுத்த பாருங்க, இந்த கடிகாரத்தை வச்சு கேள்வி கேட்கிறாங்க. மைக்கேல் ஓஃப் பண்ணுங்க, ஹெல்வின். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, கடிகாரம் முகத்தில் முட்களுக்கு இடையில கோணம் செங்கோணமாக அமைவதற்கு. அப்ப 3 மணியானா செங்கோணம் வேறு. அப்ப இங்க 2:40 சொன்னா 60ல இருந்து 40 கழிச்சா விடை 20 நிமிடங்கள். அடுத்த கேள்வியை பாருங்க. இந்த அதிசய கூடை அல்லது மந்திர கூடை என்ன கேள்வி கேட்டா என்ன செய்முறைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வழியா கவனிங்க. ஒரு கூடையில் உள்ள பூக்கள் ஒவ்வொரு நிமிடம் ரெட்டிக்கும். 58வது நிமிடத்தில் உள்ள பூக்கள் 30, 60வது நிமிடத்தில் இருக்கிறதே திரண்டு கேட்கிறாங்க. அப்ப 58 கால்வாசியில என்று பார்த்தோம் என்று சொன்னா 30 இருக்கு. 58ல 59ல இதுல டபுள் வேறு 60 இருக்கு. 60ல அதுல டபுள் வேறு 120. விடை 2வது செட். 40வது நிமிடத்துல ஃபுல்லா நிரம்பு என்று கேட்டு அரைவாசி எப்ப நிரம்பு என்று கேட்டா ஃபுல்லா நிரம்புற டைம்ல இருந்து ஒண்ட கழிக்கணும். கால்வாசி எப்ப நிரம்பு என்று கேட்டா ஃபுல்லா நிரம்புற டைம்ல இருந்து 2 கழிக்கணும். இதான அந்த மந்திர கூடைய அல்லது அதிசய குளம் என்று சொல்லி தந்தா செய்யறது. அடுத்தது பாருங்க, விளக்கும் மெழுகுவத்தியும். விளக்குக்கு மெழுகுவத்தியும் எங்களுக்கு ஒளிய தருமண்டா புத்தகமும் சஞ்சியையும் வாய்ச்சா எங்களுக்கு என்ன வேறு அறிவு வேறு. இல்லையா? உரல் உலக்கை உரலை பயன்படுத்துறதுக்கு உலக்கதே என்று சொன்னா வள்ளத்தை பயன்படுத்த என்ன வேணும்? துடுப்பு வேணும். புலங்காகிதம் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை கொண்டு ஆக்கக்கூடிய ஒரு சொல். இதுல பூங்க ஆக்கிலாம் பூவை நாங்க வரல. தங்கம் ஆக்கிலாம் இரண்டு சொன்னா அதுல காணா வரல. ஆகவே அதுக்கு சரியான விடை பாம்பு என்பது சரி. அடுத்தது பாருங்க, நீளம் தர அகலம் தர உயரம் 6 சென்டிமீட்டர் வீதம் உள்ள ஒரு மரக்குட்டியில இருந்து 2 போன்றது திறவெட்டலாம் என்று கேட்கிறான். அப்ப இதுல வழியா கவனிச்சு கொள்ளுங்க. கீழே இருக்கிறதுல கீறி விடுறேன். இது 6 6 6 சின்னண்ட 2 2 2. இதுக்கு 2 செய்முறை இருக்கு பிள்ளைகள். ஒன்று என்னண்டா பெரிசிடத இதுக்குரிய செய்முறையா நீளம் 6 அகலம் 6 உயரம் 6. இது பெரிய குட்டிரை. இப்ப 6 6 36 36 6ஆல பிரிச்சா 36 6ஆல பெருக்குனா 216. இத சிறியதுறது எவ்வளவு? நீளம் 2 அகலம் 2 உயரம் 2 பெருக்குனா 8 பேர். அப்ப 216 8ஆல பிரிச்சாலும் விட வேற 27 பேர். இது ஒரு செய்முறை. இன்னொரு செய்முறை சொல்லித்தான். இந்த இருக்கிற 6 இந்த இருக்கிற 2ஆல பிரிச்சா 3 வேற போடுங்க. இந்த 6 2ஆல பிரிச்சா 3 வேற.
6 2ஆல பிரிச்சா 3. இந்த 3 3 3 பெருக்கி விட்டாலும் விட வரும். 3 9 9 3 27. மேல செய்முறை விளங்குறாங்களா அந்த விதத்துல செய்யலாம், கீழே செய்முறை விளங்குறாங்களா அந்த விதத்துல செய்யலாம். நம்ம கேள்வியில ஏதாவது டவுட் இருக்கா? 101வது கேள்வி. இப்ப 102வது கேள்வியும் 103வது கேள்வியும் அதே மாதிரி கேள்விதான். இதுக்கு என்ன செய்யணும் வழியா கவனிங்க. இதுல 10 இது 5ஆல பிரிங்க 2 பேர். 10 5ஆல பிரிச்சா 2. அதே மாதிரி இந்த 10 5ஆல பிரிங்க 2. இந்த 10 5ஆல பிரிங்க 2. இவ்வளவையும் பெருக்கி விட்டீங்கன்னா 8 விட. இல்லாட்டி 10 10 100. 100 10ஆல பெருக்குனா 1000. 2 4 4 2 8. 1000 8ஆல பிரிக்க சாரி 5 25 25 125. 1000 125ஆல பிரிச்சாலும் விட வேறு. அதை விட இது லேசான மெத்தட் பண்ணி என்ன ஏடிஎல் அது கிளியரா? சார் எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த கேள்வியா நான் கொஞ்சம் பெறும் இதுக்கு தகுந்த கவனிங்க. அடுத்தது சரி ஓகே. இதுக்கு என்ன நம்ம செய்யணும்? இதுல நீளம் 10, அகலம் 10, உயரம் 10. இந்த குட்டியில இருந்து நீளம் 5, அகலம் 5, உயரம் 5 கொண்டதை செய்யலாம். இதுல கனவளவு வாய்ப்பாட பாருங்க. நீளம் தர அகலம் தர உயரம். இப்ப பெருசுடத பாருங்க. 10 தர 10 தர 10. இதை என்ன செய்யணும்டா சிறியது எவ்வளவு? 5 தர 5 தர 5. இப்ப என்ன செய்யணும்? 10 5ஆல பிரிச்சா எத்தனை விட வரும்? 2. தர போடுங்க. மேல 10 5ஆல பிரிங்க 2. திருப்பி 10 5ஆல பிரிங்க 2. இவ்வளவையும் பெருக்கி விட்டீங்கன்னா விட வரும் 2 4 4 2 8. கிளியரா? எஸ் சார். ஓகே. அடுத்தது பாருங்க. நீளம் தர அகலம் தர உயரம் 5 சென்டிமீட்டர் வீதம் உள்ள மரக்குட்டியிலிருந்து 1 சென்டிமீட்டர் வீதம் உள்ள இத்தனை வெட்டலாம். அப்ப நீளம் 5, அகலம் 5, உயரம் 5. அதுல இருந்து 1 சென்டிமீட்டர் சொன்னா 5 ஒண்டால பிரிக்கிறோம், 5 ஒண்டால பிரிக்கிறோம், 5 ஒண்டால பிரிக்கிறோம். பிரிச்சா 5 தான் வரும். அப்ப அப்படியே பெருக்கி விடுங்க. 5 25 25 5 100. அதுல யாருக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல சார். அடுத்த பாருங்க. ஏ தொடக்கம் எஃப் வரை உள்ள இலக்கங்களில் எஃப்பின் எதிர்ப்பக்கம் கேட்கிறாங்க. எஃப் எங்க இருக்குது? இந்த இருக்குது. இந்த பியும் சியும் வேற எங்கேயும் வருதான்னு பார்க்கணும். வேற பாருங்க. எஃப் இந்த இருக்கு. ஏயும் சியும் எங்கேயும் வருதா? இல்ல. எஃப் இங்க வருது. ஏயும் வருதா? இல்ல. அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்டா பிள்ளைகள்? ஏ பி சி டி இஎஃப் போடுங்க. பாரத் பாரத் நீங்க சொல்றதுக்கும் பாரத். இதை பாருங்க. இதுக்கு தான் எதிர்ப்பக்கம் கேட்கிறாங்க. கேட்கிறாங்க. எஃப் இங்க வந்தபடியா பியும் சியும் எதிர்ப்பக்கமா வராது. பியையும் சியையும் வெட்டலாம். இங்க எஃப் வந்தபடியா ஏயும் சியும் வராது. ஏயும் வெட்டலாம், சியையும் வெட்டலாம். ஆல்ரெடி அது வெட்டித்தான் இருக்கு. இங்க எஃப் வந்தபடி ஏயும் வராது, ஈயும் வராது. மீதியா இருக்கிறது டி. அப்ப விடை அதுக்கு டியா இருக்கு. இல்லாட்டி சரி, இது ஒரு செய்முறை. இப்படித்தான் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பாருங்க. ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து யாருன்னு இருக்கிறார்கள். ஏக்கு அயல் பக்கமா இருக்கிறது சிஎம்எஃப். அப்ப இதோட கனெக்ட் பண்ணலாம். இப்ப வழியா கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவதையும்
ரெண்டாவதையும் கனெக்ட் பண்ண போறேன். ஏண்டா ஏயின் எதிர்பக்கம் சியும் எஃப்பும் பக்கத்துல இருக்கு. அப்ப சியை வெட்டுங்க, சியை வெட்டுங்க, எஃப் வெட்டுங்க, எஃப் வெட்டுங்க. மீதியா இருக்கிறது என்ன? பியா இருக்கு. Right. இப்ப அடுத்த கேள்வி, சியின் எதிர்பக்கம். இப்ப நாங்க ஏயின் எதிர்பக்கம் கண்டுட்டோம், ஏயின் எதிர்பக்கம் பி என்று கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் எதிர்பக்கம் டி என்று கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அப்ப அதுல ஆகவே சியின் எதிர்பக்கம் என்னவா இருக்கும்? பியா இருக்கு. எஃப் வராது, எஃப்க்கு தானே எதிர்பக்கம் டி என்று கண்டுபிடிச்சிட்டோம். சியின் எதிர்பக்கம் பாத்தீங்கன்னா பிஎம் எஃப்எம் வரல, சியின் ஏஎம் எஃப்எம் வந்திருக்கு. இங்க கவனிச்சு கொள்ளுங்க, ரெண்டாவதோட கனெக்ட் பண்ணி வெட்டுங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வெட்டுவோம். ஏனெண்டா சி இந்த இருக்கு, சி இந்த அயல் பக்கமா ஏஎம் எஃப்எம் இருக்கு, ஏ எஃப் எஃப், மீதியா இருக்கிறது E. ஆகவே அது சரியான விடை மூன்றாவது. ஏற்கனவே மேல கேட்ட கேள்வி தான் இல்லை. சரி, ஓகே. மூன்றுக்கு எதிரே உள்ள பக்கம் இதுல பார்க்கணும் பிள்ளைகள், மூன்று இந்த இருக்குது. அயல் பக்கமா இருக்கிறது ஒன்றும் அஞ்சும் வேற தாயக்கட்டையில இருக்கா, இந்த இருக்கு. அப்ப அஞ்ச வெட்டுங்க, அஞ்ச வெட்டுங்க, ஒண்ட வெட்டுங்க, ஒண்ட வெட்டுங்க. மீதியா இருக்கிறது என்ன? இந்த 4. ஆகவே மூன்றின் எதிர்பக்கம் 4ஆக இருக்கும். 2க்கு எதிர்ப்புறம் இருக்கிறது கேட்கிறேன். அப்ப இதுக்கும் அப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. எப்படி என்ற வழியா கவனித்துக் கொள்ளுங்க. 2 இந்த இருக்கு, அந்த அயல் பக்கமா வார 4 மூன்றும் வேற தாயக்கட்டையில இருக்கா, 4 மூன்றும் இந்த இருக்கு. அப்ப 4 வெட்டுங்க, 4 வெட்டுங்க, ஒண்ட வெட்டுங்க, ஒண்ட வெட்டுங்க. மீதியா இருக்கிறது என்ன? 5. இப்படித்தான் கண்டுபிடிக்கிறார். அதாவது எதை கேட்கிறாங்களோ அது இந்த அயல் பக்கங்கள் வேற தாயக்கட்டையில இருந்தா அதை வெட்டி போட்டு பார்த்தா சரி. இது இந்த எதிர்பக்கம் கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இது எங்க இருக்கு? முதலாவதுல இல்ல, ரெண்டாவதுல இல்ல, இதுல இருக்கு. அப்ப இதுக்கு அயல் பக்கமா இதுவும் இதுவும் வேற எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு. அப்ப இதை வெட்டுங்க, இதை வெட்டுங்க, இதை வெட்டுறது, இதை வெட்டுறது. இப்ப மீதியா இருக்கிறது என்ன? இது. ஆகவே சரியான விடை முதலாவது. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இவ்வலையுருவை மூடி ஒட்டும் போது பெறப்படுவது. முதலாவது பார்க்கணும் எதிர்பக்கத்தை. ஒன்றின் எதிர்பக்கம் 5 விட்டு இணைச்சா 2. இப்ப ஒன்றும் 2ம் பக்கத்து பக்கத்துல வரக்கூடாது. சார் அஞ்சின் எனக்கு எதிர்பக்கம் 109வது டவுட்டா இருக்கு. எத்தனையாவது? 109. ரைட், ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. 109க்கு மேல் வழியா கவனிங்க. இதுல எதிர்பக்கம் தானே கேட்கிறாங்க. இந்த ஒரு இதுல இல்ல, ரெண்டாவதுலயும் இல்ல, மூன்றாவதுல இந்த இருக்கு. இதுக்கு அயல் பக்கமா வந்தது இதுவும் மேல இருக்கிறது. இதே இது வேற எங்கேயும் இருக்காண்டு பாருங்க. இந்த இந்த இருக்கு, 2ஐயும் வெட்டுங்க. அதே போல இதையும் இதையும் வெட்டுங்க. வெட்டுனா மீதியா இருக்கிறது இது இந்த வட்டம், அதான் இந்த இருக்கிற விடை. சரியா? ரெண்டாவதையும் மூன்றாவதையும் கனெக்ட் பண்ணி வெட்டிக்கிட்டா கண்டுபிடிக்கலாம். அடுத்த கவனிங்க. 5ன் எதிர்பக்கம் 3, 1ன் எதிர்பக்கம் 2, 6ன் எதிர்பக்கம் 4. இப்ப இதுல பாருங்க 6 வந்திருக்குது, 4 வரல. சரி, 5 வந்திருக்குது, 3 வரல. 2 வந்திருக்கு, 1 வரல. அடுத்தது பாருங்க, அதே படம் தானே. அப்படின்னு சொன்னா நாங்க இதை எப்படி பாக்குறோம்னு சொன்னா பிள்ளைகள் ஒரே இதானே வந்திருக்குது. இப்ப பாருங்க, 2க்கு எதிர இருக்கிற 5 தலைகீழா இருக்கு. அப்படி என்றா 6க்கு முன்னுக்கு 5 வந்திருக்கு. சரியான விடை மூன்றாவது. சரி, இதுக்கு தலைகால் மெத்தட் பார்க்கணும்.
அடுத்த பாருங்க, பின்வரும் உருவில் அட்டைத்தாளில் உள்ள ஒரு பெட்டி உள்ளது. இதனை விரிக்கும் போது இங்க பாருங்க, 2.5 கால்ல அல்ல 3 தலையில 2 வந்திருக்கு. 5க்கு முன்னுக்கு 3 வந்திருக்கு. இதுல இது வராது. 2 கால்ல 3 வந்திருக்கு. 3க்கு மேலதான் 2 வந்திருக்கு. அப்ப இங்க பாருங்க, இந்த இருக்கிறது சரி, இது பிழை. இப்படி 2வது சரி. இதுக்கு தெரியும் தானே, தாயக்கட்டை இந்த தலகால் மெதட் பாக்குறது ஒன்றுமில்ல பிள்ளைகள், வழியா கவனிங்க. இந்த இருக்கிற 3 தலையில, அதாவது மேல 2 வந்திருக்கு. இங்க பாருங்க, 3 மேல 2 வந்திருக்கு. 5க்கு முன்னுக்கு 3 வந்திருக்கு. 5க்கு முன்னுக்கு 3 வந்திருக்கு. இப்படித்தான் பாக்குறதா. இதனை மடிக்கும் போது பெறப்படுவது என்று இருக்கிறார்கள். செய்தார்கள், வெளியே சொல்லுங்க பாப்பன் டப்பன். ഇതിന്റെ എതിർപക്കം ഇത്, ഇതിന്റെ എതിർപക്കം ഇത്, ഇതിന്റെ എതിർപക്കം ഇത്. பூ வந்தா வட்டம் பெறக்கூடா. அப்ப இங்க பாருங்க, 2ம் வந்திருக்கு. அப்ப இது பிழை. அதே போல அடுத்த பாருங்க, 2வது விட சார். சாரி செந்தூரி, எத்தனாவது? 2வது விட சார். ரைட், 2வது விடை சரி. 2வது விடை. ஓகே, அடுத்த பாருங்க, இதுக்கு எதிர்பக்கம் பார்த்து போட்டு எதிர்பக்கம் அயல் பக்கமா வராதுன்ற ரூல்ஸ் படி 2வது விடை சரி. Right, இதுல பாருங்க, ஒன்றின் எதிர்பக்கம் 2. இங்க பாருங்க, 1ம் 2ம் பக்கத்துல வந்திருக்கு. அப்ப இது வராது. 5ன் எதிர்பக்கம் 6. இங்க பாருங்க, 5ம் 6ம் வந்திருக்குது. ஆகவே 2வது விடை சரி. இரண்டா தாயக்கட்டையில எதிர்பக்கங்கள் அயல் பக்கங்களை என்ன செய்யாது, 2வது. வராது. Right, உருவை மடிக்கும் போது பெறப்படுவது. இதுவும் எதிர்பக்கங்கள் பாருங்க, பியின் எதிர்பக்கம் டி. பியும் டியும் பக்கத்துல வரக்கூடாது. இந்த வந்திருக்கு. அப்ப அது பிழை. ஏயும் எஃப்பும் இங்க பாருங்க, 3வதுல ஏயும் எஃப்பும் வந்திருக்கு. அப்ப அது பிழை. விடை 2வது சரி. தாயக்கட்டையில எதிர்பக்கங்கள் அயல் பக்கங்களை என்ன செய்யாது, வராது. இத பாருங்க, பெருசும் சின்னனும் 500, பெருசுல இருந்து சின்ன கழிச்சா 300. இப்ப பெருசுறத காண என்ன செய்யணும், இது 2ஐயும் கூட்டி போட்டு 2ஆல பிரிக்கணும். அப்ப 800 வரும். 2ஆல பிரிச்சா இது 400. இது 400 சின்ன 100. முதலாவதுக்கு விட பிள்ளைகள் பாருங்க, இதுல டபுள். ஏன்னா இங்க பாருங்க, 1 2 2, 1 2 2. அப்ப 500 2ஆல பிரிக்க விட்டா விட வேற. அடுத்தது சரியான கூற்று கேட்கிறாங்க. அதுக்கு விடை 3வது சரி. ஏனென்றால் 400க்கு 4 சிறியது சமம். இந்த திறனும் அடிக்கடி வாரது பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. 3 விளையாட்டுகளையும் விரும்புறது. இந்த 3க்குள்ளேயும் வார பொதுவான ஆள் யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, என்ன மது வரல இதுக்குள்ள. ஆகவே ரவி. ஏதேனும் ஒரு விளையாட்டை மாத்திரம் விரும்புகிறார்கள். கரப்பந்த மட்டும் விரும்புறது புனிதா, உதைப்பந்த மட்டும் விரும்புறது விஜி, கிரிக்கெட்டை மட்டும் விரும்புறது காதம். ஆகவே சரியான விடை 2வது சரி. மட்டுமென்று கேட்டா மற்ற வட்டத்தை விட்டு பார்க்கணும். இத பாருங்க, மேசன் பாவிக்கும் உபகரணம், தச்சன் பாவிக்கும் உபகரணம், கொல்லன் பாவிக்கும் உபகரணம். ஜிஎஃப் மேசன் மட்டும் பாவிக்கிறது, தச்சன் மட்டும் பாவிக்கிறது. உபகரணங்கள் முறை. அதுல பாருங்க, சீகுழி மணியாஸ். விடை 1வது சரி. இது 2மே, இது தச்சன் பயன்படுத்துறது, இது மேசன் பயன்படுத்துறது. இது தச்சன் பயன்படுத்துறது, மேசன் பயன்படுத்துறது. முறையை கேட்டபடியா 1வது விடை சரி. அடுத்தது மூலை மட்டம் என்ற உபகரணத்தை குறிக்கும் பொருத்தமான எழுத்து. மூலமட்டம் தச்சனும் பாவிப்பாங்க, இவரும் பாவிப்பாங்க. அப்ப 2 பேருக்கும் பொதுவா வாரது என்ன? அடுத்த கேள்வி,
அடுத்த ஈஸியான கேள்விதான். விடையை சொல்லுங்க பாப்போம். 120க்கு என்ன வேறு? முதலாவது 120க்கு முதலாவது செய்து பார்த்தாக்க சொல்லுங்களேன். அடுத்தது 102வதுக்கு என்ன ஒருவர் செய்யல போல. ரெண்டாவதுக்கு என்ன விட வேறு? இரண்டாவது அடுத்த முதலில் உள்ள உருவுக்கு ஒத்த உரு இங்க பாருங்க. 3 வட்டம். 3 வட்டம். அதுக்கு சரியான விடை 3வது சரி. சதுரம் வந்து இதுல 4 வட்டம். உருவில் உள்ள மொத்த சதுரங்கள் எண்ணிக்கை. இது ஷார்ட்கட் தான் பாவிக்கணும் பிள்ளைகள். இதுல கவனிங்க. இதுக்கு ஷார்ட்கட் பாவிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 ஒண்டால பெருக்குனா 1 2 பெருக்குனா 4 3 பெருக்குனா 9 16 உள்ளவையும் கூட்டி விட்டீங்கன்னா 30 வரும். சதுரங்காலத்தை நாங்க ஒரு தரம் இந்த சுற்றாடல் கொஞ்சம் பார்ப்போம். கூட காட்டுறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை சொல்லி தரோம். கவனிங்க. இப்படி வந்தா நாங்க நேரடியா என்றதை விட ஈஸியா 1 2 3 4 5 5 6 30 32 பிரிச்சா 15 விட. இப்படி வந்தா 1 2 3 4 8 இருக்கு. இதுக்குள்ள 9 10 விட. அதுக்கு எத்தனை பேர்? 10. 1 2 3 4 5 6 7 8 8 2 16 பேர். அது எப்படி ஷார்ட்கட்டுகளை பயன்படுத்துது? இது அப்படியே நிறைய கேள்வி இருக்கிறபடியா நாங்க அடுத்த கிளாஸ் இதுல மீதியை பார்ப்போம். இப்போ கொஞ்சம் சுற்றாடல் பார்ப்போம். கவனிச்சு கொள்ளுங்க. உங்களோட மைக்கில் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இருக்கிற 10 நிமிஷமும் அந்த சுற்றாடலை பார்த்து படிக்கும். கவனிங்க. நடக்க போற டெஸ்ட்ல உங்களோட எண்ணம் எத்தனை இருக்கணும்? 200 மார்க்ஸ் இருக்கணும். எண்ணம் இருக்கணும். ஏன்னா முதலாவது பாருங்க, சூரிய நமஸ்காரத்துல படிமுறைகள். முதலாவது 2 கும்பிடுங்க, பின்னால வளையுங்க, முன்னால குனிங்க. 3வது வலக்கால் முன்னுக்கு வரும். 4வதுக்கு 4 மாதிரி இருக்கும். 5 பாத்தீங்கன்னா 5 விரல் 5, அதாவது உங்களோட கையில இருக்கிற காலில் இருக்கிற 5 விரல்கள் படம் 5வது. 6வது படுக்கக்குள்ள 6 இடம் படம். 7வது 7 மாதிரி வளைஞ்சிருக்கும். 8வது பாருங்க ஆங்கில எழுத்து ஏ மாதிரி இருக்கு. 9வது இடக்கால் முன்னுக்கு வரும். 4வதுக்கு வலக்கால் முன்னுக்கு வர மாதிரி 9க்கு இடக்கால் முன்னுக்கு வரும். 3வது படிமுறையும் 10வது படிமுறையும் ஒரே படிமுறை, முன்னால குனிகிறது. 2வது படிமுறையும் 11வது படிமுறையும் ஒரே படிமுறை, பின்னால வளைகிறது. 12வது படிமுறை ரிலாக்ஸா நிக்கிறேன் சைட்ல. முதலாவதுக்கு கும்பிடோடும், இதுக்கு சும்மா சைட்ல கையை வச்சுட்டு நிற்கும். இதுல எங்களுக்கு தெரியும் சுகாதார பழக்க வழக்கங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா நாங்களை வெட்டுறது இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். பற்களை ஒழுங்கா பராமரிக்காட்டி பல் சுத்தவர், வாயில துர்நாற்றம், பற்களை இழக்க வேண்டி ஏற்படும். குழம்பால பரவுற நோய்கள் டெங்கு, மலேரியா, சிக்குன்குனியா, யானைக்கால். இப்ப இலங்கையில பொதுவா இந்த சிக்குன்குனியா காய்ச்சல் அதிகரித்து வரதா ஒரு ஆய்வு சொல்லுது. அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஒரு மோசமான நிலை வருதா. ஆகவே நீங்க கடும் கவனமா இருங்க பிள்ளைகள். ஈக்கள் பெறுகிற இடங்களை பாருங்க. இதெல்லாம் ஈக்கள் பெறுகிற இடங்களை தூக்கி நீங்களும் பாசிங்களா?
ஈக்கல் மொச்ச உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா வயிற்றோட்டம், வாந்தி பேதி, வயிற்றுளையும் வேறு. குப்பை தொட்டி வகைகள் கண்ணாடி வெட்டும். அதால கண்ணாடி குப்பை வெட்டினா சோப்பு கலர் ரத்தம் வரும். அதால கண்ணாடி பொருட்களை சோப்புக்குள்ள போடணும். பெண்டா சோடாட கலர் செம்மஞ்சள். அதை குடிச்சா எம்டி எதுக்குள்ள போடணும் வேண்டாம், செம்மஞ்சளுக்கு போடணும். பிளாஸ்டிக் கொளுத்து. இலை எல்லாம் பச்சை கலர்ல இருக்கு. அதாவது உக்கக்கூடியது எல்லாம் பச்சைக்குள்ள போடணும். நீலத்தை கடதாசி கடதாசிய அந்த நீலத்துக்கு போட்டா சரி. இதுல உடலை தளத்த செயற்பாடு 5 இருக்குது. உடலை தளத்தல், உள்ளத்தை தளத்தல், திடசித்தம், பிரார்த்தனை, உதிப்பண்டு சொல்லி இதுல 5ஆவதான் அடிக்கடி வாரது. எனது வகுப்பிற்கும் பாடசாலைக்கும் நான் ஒளி விளக்காவேன். ஒளியாவேன் என்றா 3வது படிமுறை. ஒளி விளக்காவேன் என்று சொன்னா 5வது படிமுறை. உலை ஒளியூட்டுவேன் என்று சொல்றதெல்லாம் 5வது. தேசிய கொடிய பாருங்க பிள்ளைகள். இதுல சிவப்பு நிற பின்னணியில தேசத்தின மகத்துவம் குறித்து காட்டப்படுது. சிங்கம், வாழேந்திய சிங்கம் சிங்கள மக்களை குறிக்கும். செம்மஞ்சள் பட்டி தமிழ் மக்களை குறிக்கும். பச்சை நிறப்பட்டி முஸ்லிம் மக்களையும் ஏனைய இன மக்களையும் குறிக்கும். அடுத்தது இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை, அந்த மஞ்சள் கலர். அதே போல 4 அரசியலைகளும் இரக்கம், காருண்யம், திருப்தி, பற்றின்மையை குறிக்கும். தேசிய இலச்சனையில நிறைகுடத்தினால சௌபாக்கியம், நெற்கதிர்னால தன்னிறைவும் பொலிவு, புதுக்கை நூல் விளக்கமா. மத்தியில் இருக்கும் வாழேந்திய சிங்கத்தினால் நாடும் கட்டுப்பாடான மக்கள். தர்ம சக்கரத்தால தார்மீகம், சூரிய சந்திரன் நித்திய நிலைத்திருப்பு. 2 தான் அதுல மாற்றம். பழைய கைநூல்ல நெற்கதிர் தன்னிறைவும் செழிப்பும் இருந்தது. அதை பொலியும் மட்டும் மாத்திருக்கிறாங்க. அதே போல சூரிய சந்திரன் நிலைத்திருப்பன் இருந்தது. இப்ப நித்திய என்ற ஒரு சொல் சேர்த்திருக்கிறாங்க. இலங்கையின தேசிய மரபங்களுக்கு தெரியும். நாகமரம், கொழுந்தின் நிறம் சிவப்பு, பூவின் நிறம் வெள்ளை. நீலோட்பலம். தேசிய விளையாட்டு கரப்பந்தாட்டம். ஒரு அணியில 6 பேர் இருப்பாங்க. எண்ணி பாத்தீங்கன்னாலே 6 பேர் வரும். தேசிய பறவை காட்டுக்கோழி. மூவின மக்களும் சென்று வழிபடுகின்ற இடங்கள்ல உண்டு சிவனொளி பாதமலை. அடுத்தது கதிர்காமம். சிவனொளி பாதமலையும் கதிர்காமமும். சிவனொளி பாதமலை ரத்தினபுரி சப்ரகம மாகாணத்துல இருக்கு. கதிர்காமம் மொன்றாகலை மாவட்டம் ஊவா மாகாணத்துல இருக்கு. அரச நிறுவனங்கள், பிரதேசம். இதுல எங்களுக்கு தெரியும். ரப்பர் பூக்குற மாதம் தை மாதம், பலாமா மாசி மாதம், மரமுந்திரிய ரம்புட்டான் பனைப்பாலை பங்குனி மாதம், வேம்பு முள்முறுக்கு முருங்கை சித்திரை மாதம், மே மாசம் பூக்கும், வாகை விழா நெருப்பு வாகை ஆணி மாசம் பூக்கும், நாவல் தேக்குமா ஆடி, இலுப்பை கொன்றை ஆவணி, அன்னமின்ன ஐப்பசி மாதம் பூக்கும், எரியிற தீப்பந்தம் போல காட்சி அளிக்கிற கார்த்திகை பூ கார்த்திகை மாசம் பூக்கும். தாளம்பு மார்கழி பூ மார்கழி மாசம். இதங்களுக்கு தெரியும். குறிஞ்சி 12 வருஷத்துக்கு இருக்க பூக்குறது. பூவின் பகுதிகள் இதுக்கு அந்தியில மலர்றதால அதுக்கு அந்தி மந்தாரை என்று பெயர். 4 மணி பூ. ஊர்ந்து செல்ற பிராணிகள் ஊர்வன் என்று சொல்லி பார்த்தோம். நீர்ல மட்டும் வாழ்றது. தாவர உண்ணி, உண்ணி தெரியும் தானே உங்களுக்கு. அனைத்து உண்ணி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். மரப்பொந்துல கூட அமைத்து வாழ்றது ஆந்தை, கிளி, மரங்கொத்தி எல்லாம் வரும். அதே போல நீர்ல ஈரூட வாழியல் என்று சொல்றது தேரை, மரத்தேரை, சலமந்தன். வண்ணத்தி பூச்சின வாழ்க்கை வட்டம். முட்டையில இருந்து குடம்பி, குடம்பில இருந்து கூட்டுப்புழு, அப்படி வேற. பிராணிகள் அலைப்படுற நோய்கள். தாள மடிச்சு செஞ்சா ஒரு யாமி, மடியோ ஷார்ட்கட். தாள கிழிச்சு செஞ்சா ஹொலாச், ஷார்ட்கட் கீக்கோ. வித்துக்களை பயன்படுத்தி ஒரு ஆக்கம் செய்தால் பெணம் என்ற வித்தை அவிச்சுதான் நீ சாப்பிடணும். அப்ப அவி ஷார்ட்கட். வித்துக்களை பயன்படுத்தி செய்தால் பெணம். இத வாய்க்கு கொள்ளுங்க.
ஓகே, முக்கியமானது மட்டும் பார்ப்போம். உடலுக்கு சக்தி தர உணவுகள் தான் கார்போஹைட்ரேட் உணவுகள். அதாவது கவனிச்சு கொள்ளுங்க, சோறு, மரவள்ளி கிழங்கு, இடியப்ப வகைகள், சீனி, ரொட்டி எல்லாம் வரும். அதே போல எங்களோட உடலை வளர்க்கிற உணவுகள் தான் புரத உணவுகள். இறைச்சி, முட்டை, பால், மீன், கடலை, நிலக்கடலை, சோயா அவரை, சோயா பால் எல்லாம் வரும். அதே போல இதெல்லாம் புரத உணவுகள். கொழுப்பு உணவுகள், நிலக்கடலை, மீன், மார்ஜரின் எல்லாம் என்ன சர்விக்கு அப்படிதான் இதெல்லாம் வரும். அதே போல விட்டமின் உணவுகள் வந்து நோயில இருந்து பாதுகாக்கிற உணவு, பழ வகைகள், கீரைகள் எல்லாம் வரும். Right. அதே போல கல்சியம் குறைபாட்டால் ஏற்படுற நோய்கள், பொருள் ஒன்றை வாங்கக்குள்ள நாங்க என்னென்ன விஷயம் கவனிக்கிற கொள்ளோடு, காலாவதி தேதி, உற்பத்தி தேதி, பொருள்ற விலை, பொருள்ற போசனை, தரச்சான்றிதழ். தரச்சான்றிதழ் 2 இருக்கு. இலங்கை தரச்சான்றிதழ் SLS, உலக தரச்சான்றிதழ் IS. இது பான வகைகள்ல பொதுவா இப்ப இருக்கிறது. அதிக அளவு சீனி, மத்திய அளவு சீனி, பச்சை என்றா சீனி அற்றது. சரியா? காலாவதியான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா வாந்தி, மயக்கம், வயிற்றோட்டம் எல்லாம் வரும். கவனிச்சு கொள்ளுங்க. இந்த விஷயங்களோட வலையமட்ட டெஸ்ட் நீங்க எது நோக்க போறீங்க? ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. வடிவா